Hello everyone, welcome back to my YouTube channel, The Woman Buddy. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த vlog என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, we are going to Chennai. யாருன்னு பார்த்தீங்கன்னா நானே எங்கள் ஒய்ஃப் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ both are going to Chennai. ஏன் சென்னைக்கு போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, we are going to see the St. Thomas Church இருக்குங்களா, அந்த சர்ச் பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின், எந்த ட்ரெயின் போயிங்கன்னா, we are going in a double decker train. 1:36 ஆச்சுன்னா ஒரு 4 minutes ட்ரெயின் வந்துடும். ஸோ டபுள் டேக்கர் ட்ரெயின் ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் சென்னையில் போயிட்டு சென்ட் தாமஸ் சர்ச் பார்த்துட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் சென்னைக்கு போய்ட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் 8-9 years. அது சென்னைக்கு போகல, லாஸ்ட் போனது 8-9 years முன்னாடி போனது. ஸோ போயிட்டு சென்னையை ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு சென்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு தான் இந்த vlog. ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. போக மற்ற விஷயம்லாம் நான் உங்களுக்கு வழியில் போகிற போதே சொல்கிறேன். ஸோ நம்ம ட்ரெயின் வந்துச்சு. இது தான் C2. ஏன்னா ஸ்டாப்பே பண்ணாமல் போயிட்டுருக்காங்க. ஸோ நான் உள்ளே ஏறிட்டு மறுபடியும் I'll get back to you. ஸோ பீப்புள் ட்ரெயினில் ஏறிட்டோம். ஓகே, ஸோ இந்த ட்ரெயின் பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணுன்னாக்கா, இந்த ட்ரெயின் நம்பர் வந்துட்டு 22626 which travels from Bangalore to Chennai every day. டபுள் டெக்கர் ட்ரெயின். நம்ம வந்துட்டு கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்தோம். கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எவ்ரிடே இட் லீவ்ஸ் at 1:42 PM and it reaches Chennai Central at 7:45 PM. ஸோ ஓகே, அண்ட் தட் இஸ் ஒன் திட். அண்ட் ட்ரெயின் டிக்கெட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, we are in chair car AC 950 rupees per head. ஓகே, அண்ட் this is the seat. இந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஓகே, இது லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நான் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ இட்ஸ் ஓகே ரொம்ப கம்ஃபர்டபுளானாலும், பட் ஸ்டில் ஒரு 4.5 hours ஜர்னிக்கு எனக்கு ஓகே. பட் மை ஒய்ஃப் ஷீ இஸ் லிட்டில் ஷார்ட், ஷீ இஸ் ஓகே. உங்களுக்கு காலெல்லாம் கால் நீட்டர் லெக் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஷீ இஸ் ஹேவிங் இனஃப் லெக் ஸ்பேஸ். பட் எனக்கு வந்துட்டு இது இங்கே இது தட்ஸ் ஓகே. 4.5 hours ஜர்னி வி கேன் மேனேஜ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜ்புரமில் இருக்கோம். நம்ம கண்டோன்மெண்ட்டில் ஜாஸ்தி ஜனம் இல்லை, இங்கே வந்துட்டு கொஞ்சம் பீப்புள் தேர் கெட்டிங் ஆன் த ட்ரெயின். ஓகே, ஸோ பார்க்கலாம். நல்ல சீனரிஸ் எல்லாம் வரும் ஆன் த வேல. எல்லோரும் செட்டில் ஆகிட்டதுக்கு நானும் சும்மா அப்படியே ஏஞ்சி போயிட்டு ஒரு ட்ரெயின் டூர் அடிக்கலாம். ஸோ பீப்புள் நம்ம ட்ரெயின் உள்ள வந்துட்டு செட்டில் ஆகிடுச்சு. சீட்டு தான் டபுள் டெக்கர் ட்ரெயின். நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கேன் இந்த ட்ரெயினில். ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. தெர் இஸ் நோ மச் க்ரௌட் டு சீ அண்ட் வி ஆர் இன் தி அப்பர் டெக். ஓகே, ஸோ இது வந்துட்டு லோவர் டெக்கு. எல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இப்போ லோவர் டெக் இஸ் ஆல்மோஸ்ட் எம்டி. So only 3 people are there in the lower deck. Okay, nice. So super. So Bangarpet cross பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு குப்பம். Outside view, super view. So right up first சொல்லிட்டு we bought a bread omelette. பிரெட் ஆம்லெட்டு, அப்புறம் ஒரு ஆனியன் சமோசா வாங்கணும். வெயிட் பெரியப்பா, ஒரே ஒரு பிரெட்ல முட்டை வச்சு ஏமாத்திட்டாங்க பெரியப்பா. No, it's okay, fine. இல்ல நான் நினைச்சேன் அது கிலோ கூட ஆம்லெட்டுக்கு தின்னுச்சு. பார்த்தா ஒன்று தான்
அது கொடுத்துட்டேன். இது 50 ரூபா கொடுத்துட்டேன். இது இன்னொரு பிரெட் ஆம்லெட் கொடுங்க. பிரெட் ஆம்லெட் சமோசா இல்லையா? சமோசா வேண்டாம். ஒண்ணா ரெண்டா பிரெட் ஆம்லெட் ஒண்ணு நம்ம என்ன நினைச்சோம், இது ஒன்ல ஆம்லெட் இருக்குது, அதே மாதிரி இதுக்குலயும் ஆம்லெட் இருக்கும்னு நினைச்சோம். அத்தா சொன்ன பெரியப்பா ஏமாத்திட்டாங்க பெரியப்பா. 3 பிரெட் ஓகே ஓகே, இது ஓபன் பண்ணு. அதுவும் போடணும். பிரெட் ஆம்லெட்னா 3 ஸ்லைஸ் பிரெட் வரும், ஒரு ஆம்லெட் தான் வரும். ஓகே, இதெல்லாம் சகஜம், ஈரனுக்கு இதெல்லாம் சகஜம். அது சொல்லுறோம், people should know. சரி, அதுதான் பீப்புள் வில் நோ. இப்போ பார்த்தீங்கல்ல, பிரெட் ஆம்லெட்ல வாங்கினீங்கன்னாக்கா ஒரு 2 பிரெட்டுக்கு தான் ஆம்லெட் இருக்கும், 3வது பிரெட்டுக்கு ஆம்லெட் இருக்காது. ஓகே, ஸோ எனிபடி ட்ராவலிங் இன் டபுள் டெக்கர் நெக்ஸ்ட் டைம் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். சிங்கிள் சொல்லு. ஓகே, வெளியே பாரு, வெளியே வந்துட்டு ஸோ நைஸ் சீனரி அகைன். தண்ணி பார்த்தா எக்ஸைட் ஆயிடுறேன் நீ சின்ன வயசுல மாதிரி. இது வரவே மாட்டேங்குது. சிங்கிள் சொல்லுங்க. They make bricks. Symmetry. இன்னும் எம்டியா தான் இருக்கு, கீழே நல்லா இருக்கு. கீழே வந்து உட்காந்துடலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பார்க்கலாம். கம்ப்ளீட்லி எம்டி சீட்ஸ், ஒரே ஒருத்தர் உட்காரு, இங்கே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, இது லோவர் டெக்கு, இது அப்பர் டெக்கு. ஓகே, அப்பர் டெக்கில் தான் நம்ம ஜனங்கள் இருக்காங்க. I will just check with my wife if she's okay. We'll go and sit down. Hello. Hey. ಕೆಳಗಡೆ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಣ, ಖಾಲಿ ಇದೆ ಫುಲ್ಲು. ஸோ கீழே ஃபுல்லு காலி ஆயிடுச்சு லோவர் டெக்கு. அதான் எங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு கீழே வந்துட்டேங்க. அப்புறம் அவ்வளோ காலியாக இருக்குது ஃபுல்லு. ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, அதெல்லாம் ஃபுல்லு காலி. நான் போய் டீட்டே கேட்டேன், அவர் இல்லை அங்கே தான் உட்காரணும்னு சொன்னார். அவர் இல்லை வந்து சரி எழுந்து போங்கன்னு சொன்னால் மறுபடியும் போயிடலாம் சீட்டுக்கு இல்லையா? சூப்பர். ஸோ பீப்புள் வி ஆர் நவ் இப்போ வந்துட்டு எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை கிட்ட போயிட்டு இருக்கோம். அதோ அங்கே தூரத்தில் தெரியுது தெரியுமா, அதுதான் வந்துட்டு ஏலகிரி ஹில்ஸ். அவங்களுக்கு தெரியல இல்லையான்னு தெரியல, ஏன்னா மிஸ்ட் ரொம்ப இருக்கு. வெதர் வந்து திடீர்னு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மழை வந்துட்டு இருக்கு. மழை வந்துட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த ஸ்டேஷன் எல்லாம் சோமநாயக்கப்பட்டி, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜோலார்பேட்டை தான். இப்போ மழை வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு. அங்கே தெரியுதுங்களா? இதில் நான் கோப்ரோவில் சரியா தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பட் ஷோ யூ இன் மை Z50 எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட போட்ட ட்ரெயின் போயிட்டு இப்போ உங்களுக்கு Z50 எடுத்து காமிக்கிறேன். ஸோ அங்கே தெரியுது தெரியுங்களா தூரமாக, அதுதான் வந்துட்டு ஏலகிரி ஹில்ஸ். ஓகே, அங்கே வந்துட்டு மிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் இட் இஸ் ரெய்னிங் ஆன் டாப் ஆஃப் த மவுண்டன். You can see. So I don't know if you can see from the GoPro the view, but or I'll attach it from my Z50. I've taken a clips from my Z50. அது கூட இல்லை போடுறப்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த மழை பார்த்துட்டு நான் லைவா. மீன் மேபி ஒரு 9-10 years ஆகிட்டு இருக்கோம். நைஸ். ட்ரெயின் இப்போ ஸ்லோ ஆயிடுச்சு. இப்போ பண்ணிட்டு க்ளோஸ்அப் கூட ட்ரை பண்ணுறேன். மலை மேலே பார்த்தீங்கன்னா மிஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. It's raining there. எப்படி இருக்கோ தெரியுமா? ஸ்டேஷன் it is. அந்த ஃபீலிங் எங்கே நமக்கு தெரியல. ஆமாம். பாருங்க ஜோலார்பேட்டை ஜங்ஷன் எங்கேத்துலேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரில மழை. ஆனால் சரியான மழை.
அந்த ஏலகிரி ஹில்ஸ் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன், பட் ஐ couldn't take it fully. So right now we are at Jolarpet Station Junction it is. பாருங்க மழை பாருங்க எப்படி வருது. பெங்களூரில் தான் மழை அடிக்குதுன்னு கிளம்பி சென்னைக்கு வந்தாக்கா சென்னையிலேயே மழை அடிக்குதுதான். ஸோ பீப்புள் டைம் வந்துட்டு 6:30 ஆயிடுச்சு. ஆல்ரெடி அரக்கோணம் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெரும்பூர், அதுக்கப்புறம் டைரெக்ட்லி வில் கோ டு சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல். இப்போ ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சு. இப்போ அரக்கோணம் லோக்கோ எலக்ட்ரிக் ஷெட்டுக்கிட்ட இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பெரும்பூர், அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரல் தான். ஸோ அங்கேருந்து டைரெக்ட்லி வில் கோ டு ஹோட்டல் கால்டு உப்பார் ஹோட்டல்ன்ட்டு என் ஃப்ரெண்டு மூலமாக புக் பண்ணிட்டு அங்கே போயிட்டு tonight we'll stay there and tomorrow morning we'll get up and go to St. Thomas Church. இதுதான் பிளான். ஓகே, சென்னை சென்ட்ரலில் போயிட்டு நான் மறுபடியும் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி சென்னை சென்ட்ரல் வந்து சேர்ந்துட்டோம். ட்ரெயின் சீக்கிரமே வந்துச்சு. சப்போஸ் டு கம் அரௌண்ட் 7:45, பட் 7:35க்கு 10 minutes earlier வந்துட்டோம். இதுதான் நம்ம வந்து ட்ரெயின் பாருங்க, சென்னை பெங்களூர் 22626 டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். அங்கே டைம் தெரியுதா? 19:38. ஆக்சுவலி 7:35க்கே வந்துச்சு ட்ரெயின். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து கேப் பிடிச்சிருந்து we are going to a hotel called Upar Hotel in நுங்கம்பாக்கம். ஸோ நுங்கம்பாக்கமில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கேருந்து we are going to travel to St. Thomas Church in the morning. ஸோ பீப்புள் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஆட்டோ பிடிச்சின்னு இப்போ நம்ம வந்துட்டு நுங்கம்பாக்கம் போயின்னுக்குறோம் ஆட்டோவில். ஸோ சென்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆஃப்டர் 8-9 years. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஒரு வாட்டி. ஓகே, ஸோ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இது என்னண்ணா இது கீழே இந்த அண்டர் கிரவுண்ட் மெட்ரோவா? ஓ, ஸோ சென்னையில் ஒரு நாள் சூப்பர். சென்னை ஆட்டோ ரைட், பெங்களூர் சென்ட்ரல். பாய், வில் see you again tomorrow evening. ஸோ நாளைக்கு ஈவினிங் அகைன் 5:30க்கு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். டிராஃபிக் எப்படி இருக்குது? பெங்களூர் டிராஃபிக்னா சேலஞ்சு. அது பில்டிங் நல்லா இருக்குது, மாநகராட்சி பில்டிங் அங்கே. ஸோ அப்படின்னா என்னது ஒரு கால் நம்ம பிபிஎம்பி ஆஃபீஸ் மாதிரி, பெங்களூரில் பிபிஎம்பி ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. அது ரொம்ப ஒரு 8-9 years அதான் விட்டு வரமா. இதெல்லாம் ஃபுல்லு மாறிக்குதா, புதுசாகுதா, அதனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு எனக்கு. கண்டுக்காதீங்கோ. என்னண்ணா மழையா இங்க? சென்னையில் ஃபுல் வெயில் இருந்துச்சு, வந்து பார்த்தா இங்கேயோ கொஞ்சம் லைட்டாக தூரல்ன்றாரு நம்ம ஆட்டோக்காரண்ணா. ஆனால் இல்லைன்னா வெயில் ஜாஸ்தியா? இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக தூரல் போச்சா? இன்னைக்கு லைட்டாக தூரல் போச்சா? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஏதோ வெளியூரில் இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல. நைஸ். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரைட்டிங் நல்லா சூப்பராக இருக்குது. கோயம்பேடு 9 kilometers. ஓகே, மற்ற விஷயம்லாம் நம்ம போயிட்டு ரூம்ல பேசிக்கலாம். Okay, so right now we are at the Upar Hotel reception. We have collected the key and we are going to our room, which is in 2nd floor, room number 205.
ஏன்னா ஒன்னாக்கா இங்க வந்துட்டு வெஜ்ஜி சாப்பாடா ஏன்னா ஹாட் ஐ டோன்ட் நோ வெஜ்ஜி சாப்பாடுன்றாங்க சரி வெளில போலாம் பரவாயில்ல where is 205 where is 205 this is 206 207 208 I think that's right this is 206 there's no number 201 202 204 this one is 205 okay decent room for 2000 how much he 2400 and change with without breakfast plus 300 for breakfast so TV இருக்கு sorry mirror இருக்கு TV இருக்கு AC is there with the fan this is the bed how's the restrooms okay a decent restroom okay so refresh பண்ணிட்டு போய் சாப்பிட்டு வந்து தூங்குறதா okay again we'll see you in the morning hello good morning so காலையில் எழுந்துட்டு சர்ச் போகலாம் ரெடி ஆகிட்டு வெளியே பார்த்தாக்கா இட்ஸ் ஃபுல் ஆஃப் ரெயின் மழை ஒரே மழை இப்போ கொஞ்சம் ரெயின் மழை கம்மியாயிடுச்சு சென்னையில் ஸோ இப்போ வந்துட்டு வி ஆர் கோயிங் டு சாந்தோம் சர்ச் வி ஆர் ஆன் த வே டு சாந்தோம் சர்ச் இங்கேருந்து ஒரு 4.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஸோ இப்போ டைரெக்டாக சர்ச் போயிட்டு சர்ச்சை கவர் பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் ஈவினிங் 5:30 தான் நம்மளுக்கு ட்ரெயின் ஸோ சர்ச் கவர் பண்ணிட்டு லெட்ஸ் சி டைமிங் சின்னக்கா என்ன பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இந்த வீடு பாருங்க இது பார்த்தீங்களா இதுதான் வந்துட்டு இந்த வீடு தான் வந்துட்டு நம்ம பழைய லெஜெண்ட் மியூசிக் டைரக்டர் இருக்கு இல்லைங்களா எம்எஸ் விஸ்வநாதன் அவரோட வீடு இது அங்கே போட்டிருக்காங்க பாருங்க விஸ்வகீர்த்தி நல்லா இருக்கு ஸோ இதுதான் வேற எம்எஸ் விஸ்வநாதன் அவரோட வீடு So finally people we are at St. Thomas Church, Santom Church in Chennai. வாங்க அப்படியே உள்ள போலாம் ஸோ லெஃப்டில் என்ட்ரன்ஸில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஹவ் மதர் மேரிஸ் குரோட்டோ சூப்பர் குரோட்டோ இருக்குங்க So welcome to International Shrine of St. Thomas Basilica, Santom Church, India. Okay, so this is the main church. Here, I think is Pope. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டூம் ஆஃப் செயின்ட் தாமஸ் இங்கே தான் அவரோட பாடி இருக்குது ஓகே இங்கே பேச முடியாது ஜஸ்ட் ஷோ யூ த வீடியோ
ஸோ இதுதான் வந்துட்டு கொடிமரம். இந்த கொடிமரத்தில் அவரோட ஃபீஸ்ட் அன்னைக்கு வந்துட்டு கொடி ஏற்றுவாங்க. ஐ திங்க் இஸ் ஃபீஸ்ட் ஃபால்ஸ் ஆன் July 3rd of every year. Roman Catholics will celebrate St. Thomas feast on July 3rd. ஸோ இப்போ வந்துட்டு சென்ட் தாமஸ் சர்ச் பார்த்துட்டோம். இங்கே வந்துட்டு உள்ளே போகணுன்னு வீடியோ வந்துட்டு இருக்கக்கூடாது அது நாங்கள் பட் சரி நான் கொஞ்சம் அப்படியே மண்ணு எடுத்தேன். ஓகே ஃபைன். இந்த இப்போ வந்துட்டு அவரை வந்துட்டு இது பண்ணாங்க, அவரை வந்துட்டு இது ஐ மீன் எக்ஸிக்யூட் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பிளேஸுக்கு போயிட்டு இருக்கோம். அது வந்துட்டு தாமஸ் மவுண்ட் இல்லைண்ணா, அது தாமஸ் மவுண்ட், சென்ட் தாமஸ் மவுண்ட். அது இங்கிட்டிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு? இங்கிட்டிலேருந்து 19 கிலோமீட்டர்ஸ் இருக்கா. இட்ஸ் லைக் மவுண்டன், மலையாது. ஸோ மலை மேலே இருக்கு. ஸோ அந்த பிளேஸ் போகிறோம். ஓகே. ஸோ இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவரை வந்துட்டு கொண்டு வந்துட்டு அதாவது அவரை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணது 72 AD. அண்ட் இந்த சர்ச் வந்து பில்ட் பண்ணது 1893. ஸோ போர்ச்சுகீஸ் வந்து இந்த சர்ச் பில்ட் பண்ணாங்க. அகேன் 16th சென்ச்சுரியில் இந்த சர்ச் பில்ட் பண்ணாங்க. அண்ட் 1893 இதை ரீபில்ட் பண்ணாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் பிரிட்டிஷ், வித் த ஹெல்ப் ஆஃப் த லோக்கல்ஸ் ஹியர். ஓகே. ஸோ இதுதான் இதோட சர்ச்சோட ஹிஸ்ட்ரி. அப்புறம் இந்த பண்டிகை வந்துட்டு எப்போ நான் பண்ணுவாங்க? பண்டிகை ஜூலைல பண்ணுவாங்க இல்லையா? July 3 தான் தேரெல்லாம் எடுக்குவாங்கல்ல. 10 நாள். இட்ஸ் லைக் நம்ம மதமேரி ஸ்பீச் பண்ணுறோம் இல்லைங்களா பெங்களூர்ல. ஸோ அதே மாதிரி 10 days நவீனா இருக்கும். அப்புறம் இதுதான் வந்துட்டு விஸ்வநாத் அவங்க வீடு, MS விஸ்வநாதன் அவங்க வீடு. ஓகே. ஸோ ஓகே. இந்த சர்ச்ல வந்துட்டு you can see So Santham Church la what you could see is you can see St. Thomas's relic which is kept in St. Thomas Museum la avroda relic irukku, and every day there is a mass which is around 10 o'clock and that will happen around 45 minutes. Adukapra what else you can see in this church na Our Lady of Mylapore statue இருக்கு, மாதாவோட ஸ்டாச்சு, மயிலாப்பூர் மாதான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாச்சு வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் அவுட் ஆஃப் வுட். அண்ட் அந்த ஸ்டாச்சு முன்னாடி வந்துட்டு சென்ட் பிரான்சிஸ் சேவியர் இங்க எப்ப மயிலாப்பூர் வந்தாரோ அவர் வந்து அந்த ஸ்டாச்சு முன்னாடி வேண்டுவாருங்களாம். ஆஸ் டுகெதர் யூஸ் டு நீல் அண்ட் ப்ரே. எதுக்காகன்னா அவருக்கு ரொம்ப தொந்தரவு இருந்ததா, வேர் ஹி வாண்டட் டு கோ அண்ட் ப்ரீச் இன் ஃபார் ஈஸ்ட். So அங்க போறதுக்காக நிறைய temptations வந்துதான். So he used to pray with her, asked together, and she gave him that strength to go and preach there. So அந்த statue நீங்க பார்க்கலாம். அந்த statue is completely made out of wood. Complete statue is made out of wood. Very beautiful church and it's a must visit place in Chennai. And if you want to know, as I said earlier, if you want to know the complete details about St. Thomas Naka, what you can do is you can go to Netflix and watch this series called The Chosen. அது வந்துட்டு part 1, 2, 3, 4 மட்டும் இருக்கு, and 5 is also coming very soon. So it's not only about St. Thomas, it will speak about the history of Jesus itself. So அவர் வந்துட்டு I mean from where did it begin, and this 12 apostles அவர் வந்துட்டு எப்படி ஃபார்ம் பண்றாரு, and about his miracles, and details about each and every disciples, the 12 disciples, and about Mother Mary, and all the miracles, everything, in almost all the details. For season 5 la vandute it talks about the crucifixion also. Okay, so these are the information which I just wanted to give you. நம்ம ஒரு ஆட்டோக்காரன்னா வந்துட்டு நான் உங்க பேர் பரத்ன்ட்டு அவர் என்னை பார்த்துட்டு மலேசியான்னு சொல்லிட்டாரு. என்ன மலேசியன் மாதிரி தெரியுதுன்னா என் ஒய்ஃபா மலேசியன் மாதிரி தெரியுதாங்களா? ஓகே. ஸோ ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட். அட்லீஸ்ட் ஒரு லோக்கல். நான் பெங்களூர் தானா, மலேசியாலாம் இல்லை. பெங்களூரு, பென்சன் டவுன், முத்தமா கார்டன், பக்கா பெங்களூர் லோக்கல் தான். ஓகே. ஸோ அப்புறம் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்க. எவ்வளோ வருஷம் ஆட்டோ ஓட்டுறீங்க? 20 வருஷமா. நீங்க பிறந்தது வந்ததா இங்க தானா? எல்லாமே சாந்தம் சர்ச்ல தானா? ஓகே. சாந்தம் சர்ச் ஆப்போசிட்ல. ஓகே ஓகே. நீங்க யூசுவலி இந்த இதுதான் டூரிஸ்ட் எங்க அடிக்கிறீங்க? சாந்தம் சர்ச் எல்லா இடமா இருக்கும். அவங்க கேக்குற இடம் மகாபலிபுரம் போவோம், காஞ்சிபுரம் போவோம்,
ஆமா ஆட்டோல ஆட்டோல என்ன விளம்பரம் போயிருங்களா? 1 hour 10 நிமிஷம். எவ்வளோ கிலோமீட்டர்? 55 கிலோமீட்டர். ஓகே ஓகே. 1 hour 10 minutes. 70 minutes. இது என்ன பிளேஸ்னா? இது வந்து சென்னையில இருக்கிற மழை பெஞ்சா நம்ம பாத்ரூம் போற தண்ணி எல்லாமே இது வந்து சென்னை இது வந்து பீச் கனெக்ட். பீச்ல அப்படியே கனெக்ட் இது பீச். இது லெஃப்ட்ல இருக்கிறது பீச். ஓகே. ஸோ ஓகே அது சைடு இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு போயிட்டு இருக்கோம். தாமஸ் மவுண்ட், சென்ட் தாமஸ் மவுண்ட் விச் இஸ் 19 கிலோமீட்டர்ஸ். அங்கிட்டலேருந்து போயிட்டு நம்ம மறுபடியும் பீச்சுக்கு போவோம். ஓகே ஸோ இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு தாமஸ் மவுண்ட் என்ட்ரன்ஸ். இப்போ இங்கத்துலேருந்து நம்ம ஆக்சுவலி வாக்கிங் பண்ணின்னு போகிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ சீக்கிரம் போகணும், அதனால நம்ம ஆட்டோலேயே போயிடுறோம் மேலே. ஸோ இந்த இடம் தான் வந்துட்டு சென்ட் தாமஸை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்துட்டு ஏர்போர்ட் ஏரியா. ஃப்ளைட் தெரியுதா இல்லையான்னு தெரியல, எங்களுக்கு தெரியுது. ஸோ இட் இஸ் மீனமாக்கம் ஏரியா. ஓகே ஓகே. ரைட் சைடுல பாருங்க. ஓகே 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 தெரியுது தெரியுது. ஸோ அங்கே பாருங்க தூரம் அங்கே ஃப்ளைட்ஸ் எல்லாம் தெரியுது அங்கே. ஓகே. So this is St. Thomas with Jesus. Prayer ஆயிட்டு இருக்கு. Okay. This is the place, exact place where St. Thomas was killed. Okay. So further நான் பேச முடியாது. உள்ள போயிட்டு I'll just show you the rest of the things. The church back side, okay, ஒரு small hilltop மாதிரி தான் இருக்கு. Okay. உள்ள ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு, அதனால தான் ஜோரா பேசல நான். See, you can see, no, that's the other side, the Chennai city. Okay. The church பின்னாடி airport. You can see one flight is also flying above us. இதுல போக முடியுமா இல்லையான்னு தெரியல. Let me check if I can get inside. இல்லை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. See there. Wow, the Chennai city view இருக்கு. Actually I can see the sea also on the side. உங்களுக்கு தெரியாது, I can see. Nice. So இந்த பிளேஸ் தான் வந்துட்டு லிட்டில் மவுண்ட். ஓகே, இங்கே தான் வந்துட்டு அந்த ஹோலி வாட்டர் இருக்குது.
ஸோ இங்கே ரைட் லெஃப்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்டல்ஸ் ஸ்டாச்சூஸ் இருக்கு. ஸோ இங்கே ஆக்சுவலி என்ன இருக்குதுன்னா அவரு ஒளி நிறைய இருக்குது இதுல. ஆனா எனக்கு அவ்வளவு தெரியல. ஓகே ஓகே. இதெல்லாம் போச்சு நாங்கள் டாக்ஸ் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். அதாவது இந்த பிளேஸ் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி ஆல்டர் அண்ட் தி ப்ளீடிங் கிராஸ் ஆஃப் செயின்ட் தாமஸ். இந்த இயர் 1554லேருந்து 1704 மட்டும். ஸோ செயின்ட் தாமஸே சொல்லியிருக்காரு தட் தெர் வாஸ் அ ப்ளீடிங் ஆஃப் பிளட் ஃப்ரம் திஸ் ராக் விச் மிராக்குலஸ்லி அப்பேர்டுன்ட்டுன்னு. ஸோ அது வந்துட்டு இந்த பிளேஸ் தான். அப்புறம் ஆஸ் யூ கேன் சி இந்த பக்கத்தில் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு சென்ட் தாமஸ் அவரோட ஸ்டிக்கு வந்துட்டு அந்த வாலில் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு அண்ட் ஹீ மேட் த வாட்டர் அப்பியர் ஃபார் த பீப்புள் டு ட்ரிங்க் வாட்டர் வென் தெர் வாஸ் நோ வாட்டர். அப்போ தான் வந்துட்டு அங்கே இருக்கிற ஜனங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு தே குவென்ச் தேர் தர்ஸ்ட். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பிளேஸ். அப்புறம் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஷ்ரைன். அண்ட் ஷ்ரைன் கீழே பார்த்தீங்கன்னா கீழே அது லெஃப்ட் சைடில் போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு கேவ் இருக்குது இல்லைங்களா. அண்ட் இந்த கேவில் தான் வந்துட்டு சென்ட் தாமஸ் யூஸ் டு லிவ் அண்ட் ப்ரீச். ஓகே. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் தெர் வாஸ் அன் அட்டாக் ஃப்ரம் த லோக்கல்ஸ் தேர். அண்ட் அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா தெர் வாஸ் அ வே, ஸோ மிராக்குலஸ்லி ஃபார்ம்டு வே. த்ரூ தட் ரூட் ஒன்லி சென்ட் தாமஸ் எஸ்கேப் டு லிட்டில் மவுண்ட், நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே எஸ்கேப் ஆனது. அண்ட் இஃப் யூ கேன் சி தட் ரெட் கிராஸ் அண்ட் ஆல், இட் இஸ் தி ஹேண்ட் இம்ப்ரிண்ட்ஸ் ஆஃப் சென்ட் தாமஸ். ஸோ இந்த போல்டர் தெரியுது இல்லைங்களா, அந்த போல்டர் மேலே ஒரு கை ஹேண்ட் இம்ப்ரிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது சென்ட் தாமஸோட ஹேண்ட் இம்ப்ரிண்ட்டு. அப்புறம் இந்த ரூட் இங்கே மேலே இந்த ரெட் கிராஸ்க்கு மேலே அந்த ரூட் இருக்குதுங்களா, தட்ஸ் அ மிராக்கிள். அந்த ரூட் அந்த வே இருந்துக்கல. ஸோ ஆல் ஆஃப் அஸ் மிராக்குலஸ்லி இட் அப்பியர்ட் அண்ட் சென்ட் தாமஸ். ஸோ சர்ச் விசிட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு வந்தோம். எங்கே வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சுந்தரி அக்கா கடை இன் சென்னை. ஃபைனலி பெங்களூர்லேருந்து சுந்தரி அக்கா கடை டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். இப்போ பார்க்கலாம், போயிட்டு என்னென்ன கிடைக்கிறது பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் சுந்தரி அக்கா கடை. எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஓ அக்கா அங்கே இருக்காங்க. குட் லக் நம்மளுக்கு. சாப்பிடலாம். என்ன சாப்பாடு? என்னண்ணா சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, முட்டை சாப்பாடு, மீன் சாப்பாடு, எறா, கடமா, நண்டு, பாறை, வஞ்சரம், நெத்தி, சங்கராமி. மீன் வந்து பவால் மீன் குழம்பு, அப்புறம் வந்து வறுவல் வந்து வஞ்சரம், சங்கரா, நெத்தி. get the fish meal. மீன் சாப்பாடு ரெண்டு prawns வாங்கிக்கோ. 500. நாங்கள் பெங்களூர் தான் வந்துக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, சுந்தரி அக்கா உட்காந்துட்டு இருக்காங்க பெங்களூர்ல இருந்து. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சுந்தரி அக்கா கடைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஸோ டோக்கன் வாங்கிட்டோம். இப்போ இங்கே போயிட்டு கொடு. ஓகே. ரெண்டு மீன் சாப்பாடுண்ணா. 2 மீன் சாப்பிட்டு $170 per meal. இது வாட் பாம்ப்ளேட்? என்ன மீன் இது? ஓகே, சாப்பாடு வாங்கிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சுந்தரி அக்கா கடை ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறி அண்ட் ப்ரான்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹவு இஸ் இட்? ப்ரான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கான். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்.
ஆஹா ப்ரான்ஸ் அடிப்பொலியாயிட்டு பாருங்க அக்கா இங்கே உட்காந்துருக்குறாங்க பிஸியாக இருக்கிறாங்க. அப்புறமா பேசி ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். சாப்பாடு சூப்பராக இருக்குது. எப்படியும் ஃபினிஷ் இங்கே இன்னும் சாப்பாடு போயிட்டுருக்கு. செம்ம டேஸ்ட் ஆகுது சாப்பாடு. இது பார்த்தீங்கன்னாக்கா பாம்ப்ரெட் ஃபிஷ்ஷு, அப்புறம் ப்ரான்ஸ் வாங்கணும். அதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருந்துச்சுனாக்கா பார்த்தாக்கா இது இருந்துச்சு ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு மீன் குழம்புல. பாம்ப்ரெட் மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்கேன். ஐ மீன் அந்த ப்ரான்ஸு 2 சாப்பாடு ஏதாவது சேர்த்து வந்துட்டு 500 rupees வாங்கினாங்க. விச் இஸ் வெரி வெரி ஒர்த். இந்த மாதிரி சாப்பாடு பெங்களூரில் வந்து 500 கிடையாது. இது டெஃபினெட்லி மோர் தென் 1000 rupees. அதுவும் ப்ரான்ஸே ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து 300-400 சொல்லுவாங்க. நிச்சயமா ஹைப்காகலாம் சொல்லணும்னு சொல்லலாம். ஜோலி பர்சனல் ஒப்பீனியன் இட்ஸ் நைஸ். 500 rupees அவங்க அக்கா இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் பெரிய ஆக்சுவலி பேசினாங்க. இப்போ வந்து விஜய் டிவியில் வந்து இது பர் மீல் இஸ் 170 rupees. ஒரு மீல் 170 rupees. நாங்கள் 2 மீல் வாங்கினோம். அப்புறம் வந்துட்டு இந்த ப்ரான்ஸ் வாங்கினோம். 2 சேர்த்து வந்துட்டு 500 rupees ஆச்சு. இப்போ இன்பிட்வீனில் பேசினாங்க வந்துட்டு சாப்பிட்டுருந்தோம். விஜய் டிவியில் வந்து யாரும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணுங்க சாப்பிட்றதே போயிட்டு ஃபீல் பண்ணாங்க. ஆச்சு ஓகே ஃபைன். நம்ம சாப்பிட்டு அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் தம்ப்நெயிலுக்காக. இன்னும் வாங்கலாமா? Actually, I was thinking if you can try fish fry. ஸோ சாப்பிட்டாச்சு. பாருங்க க்ரௌடு பாருங்க எப்படி இருக்கு. ஃபுல்லு ஹெவி க்ரௌடு. ஒரு அக்கா உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே. ஸோ அவங்க ஃபுல் பிஸியாக இருக்கிறாங்க. பேசலான்னு பார்த்தாக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடியலன்னாக்கா அப்படியே போகலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அஸ்வின். சிட்டி டிராவல்ஸ் டிரைவர். சாப்பாடு பார்சல் வாங்கலாம். அடிக்கடி வருவீங்களா? ஆமாம், ரெகுலராக பசங்க இங்கே தான் வந்து வாங்குவாங்க. நாங்கள் கோயம்புத்தூர்ல வந்துருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சென்னை டிராவல்ஸ் ரெகுலர். ஆமாம், பசங்க இங்கே தான் வந்து வாங்குவாங்க. அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ட்ரை பண்ணலான்ட்டு வந்துருக்கேன். நன்றிண்ணா. தேங்க்யூ. நாங்கள் கொடைக்கானலேருந்து வந்திருக்கோம். இந்த யூடியூப்பில் வந்து சுந்தரிக்கா கடைன்னு பார்த்தோம். சரி அதான் மெரினா பீச்சுக்கு வந்துட்டு சரி சுந்தரிக்கா கடையில் வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். நாங்கள் 10 பேர் வந்திருக்கோம். இதுதான் எங்கள் ஃபேமிலி. அது வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா, இது வந்து மச்சனை மக, இது வந்து என் மருமக. ஏம்மா கொஞ்சம் தள்ளாங்கிட்டு கொஞ்சம் தள்ள சொல்லு. இது வந்து என் தம்பி ஒய்ஃபு, அது வந்து மச்சனை மக, அது வந்து தம்பி மக, அது வந்து மச்சனை மக, அவர் வந்து மச்சான், எங்கள் வீட்டுக்காரம்மாவுடைய அண்ணன். இது வந்து என் பசங்க 2 பேர் இந்த அங்கே போயிருக்காங்க. அந்த இன்னும் சாப்பிடல. இந்த இருக்காருல இந்த பையன் என் பையன். இது வந்து என் பையன். இந்த கண்ணாடி போட்டிருக்காப்ல அந்த பையன் வந்து என் பையன். நாங்கள்லாம் வந்திருக்கோம் கொடைக்கானல்ல இருந்து. சரி நீங்க இன்னும் சாப்பிடல. இனிமேட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். வாங்க கொடைக்கானலுக்கு வந்தீங்கன்னா வாங்க நீங்க கண்டிப்பா. உங்க பேர் என் பேர் வந்து வில்லியம். கொடைக்கானல்ல வந்து நாங்க வந்து கேப் வச்சிருக்கேன், டூரிஸ்ட் வண்டி. ஓகே கொடைக்கானல் நாங்க நான் அங்க ஒரு வீடியோ பண்ண வச்சுக்கோங்க. ஓகே சரி. கார்டு இல்லை, நம்பர் தரேன். சரி. ஸோ ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கொடைக்கானல்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்துக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, அவர் தான் மிஸ்டர் வில்லியம்ஸ்ன்ட்டுன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இன்னும் கூட சீக்கிரம் கொடைக்கானல் போவேன். அவர் வந்துட்டு கேப் வச்சுட்டு இருக்காரா, அவர் கார்டு கொடுத்துருக்காரு. நான் கண்டிப்பாக வந்துட்டு அவரை போயிட்டு காண்டாக்ட் பண்ணுவேன். நாங்க கொடைக்கானலில் ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. பூம்பாறை, பூண்டி, நிறைய இடம் இருக்குது. மகாலட்சுமி டெம்பிள், குழந்தை வளர்ப்பு டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆமா 3000 வருஷம் பழமையான கோயில். அது இல்லாமல் வந்து கொடைக்கானல்ல வந்து ஒரு நீங்க டூரிஸ்ட் வந்துனாக்கா ஒரு 3 days 4 days பாஸ் பண்ணலாம். கண்டிப்பா சார். நான் சீக்கிரமே வரேன் சார் கொடைக்கானலுக்கு. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், பட் நான் ஃபேமிலி கூட வந்திருந்தில்ல. இப்போ இந்த வாட்டி வரப்போது நான் ஃபேமிலியை கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு வரேங்க. ஓகே. ஸோ என் பேர் ராஜேஷ். ஓகே. இது அவங்க பின்னாடி இருக்கிறது வந்துட்டு அவங்க ஃபேமிலி.
Okay, people, we have come to the closing session of the video. இப்போ பார்த்தீங்கன்னா மெரினா பீச் சுந்தரி அக்கா கடையில் வந்து ஃபிஷ் மீன் சாப்பிட்டுட்டு we are having our final finishing touch. கோலி சோடா once more. கோலி சோடா குடிச்சிட்டு ரூம் போயிட்டு அங்கத்துலேருந்து ரூமை செக் அவுட் பண்ணிட்டு பெங்களூர் கிளம்பி போக வேண்டியது தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இப்போ வீடியோ எண்ட் ஆகிடும். வீடியோ எண்ட் ஆகிட்டு இருந்தேன்னு நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ see you in the next video. Bye-bye.